ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் பால் கொழுக்கட்டை கரையாமல் வர இப்படி செஞ்சு பாருங்கள். ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸ்வீட் கொழுக்கட்டை செய்கிறதுக்காக 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் அளவு ஜீனியும் அது கூட ஒரு ஏலக்காயும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசி மாவு இருந்தால் போதுங்க. இந்த பால் கொழுக்கட்டையை சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கணும். முதவே அதிக தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவில் தண்ணி அதிகமாயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்திக்கு நம்ம மாவு எப்படி பிசைவோமோ அது மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். கொழுக்கட்டைக்கு ஜீனி சேர்த்து மாவு பிசைஞ்சோம்னா பாலில் வேக வச்சுட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் ரேஷனில் வாங்கி அரைச்ச பச்சரிசி மாவில் தான் செய்கிறேன். இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும். அப்போ தான் நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். மிதமான சூடு வர வரைக்கும் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். மாவு மிதமான சூடில் இருக்குது. இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசையும் போது கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். கொழுக்கட்டை உருட்டும் போது நமக்கு சரியாக வந்துடும். 1 கப் மாவு இருந்தால் போதுங்க. ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்குக்கு இந்த ஸ்வீட் ரெசிப்பியை சட்டுன்னு செஞ்சிடலாம். கட்டிகள் இல்லாமல் மாவை நல்லா பிசைஞ்சிடணும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கங்க. உள்ளங்கையில் வச்சு உருட்டும் போது விரிசல் இல்லாமல் உருண்டைகள் வந்துடும். இதே போல் எல்லா மாவையும் உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டினோம்னா தான் கொழுக்கட்டை சீக்கிரமாகவே வேகும். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நாம் உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டைகளை சேர்க்கணும். ஒரு சின்ன பவுலில் 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இந்த அரிசி மாவு தண்ணி சேர்க்கும்போது பால் கொழுக்கட்டை நமக்கு திக்காக வரும். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். பால் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டைகளை ஒன்றா எடுத்து பாலில் போட்டுடலாம். கொழுக்கட்டைகளை பாலில் சேர்த்துட்டு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கணும். வாசனைக்காக 2 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். கொழுக்கட்டைகளை பாலில் சேர்த்த உடனே கிண்டிடாதீங்க. அப்படி கிண்டினோம்னா கொழுக்கட்டைகள் உடஞ்சிரும். கொதி வந்ததுக்கு அப்புறமா கிண்டி விட்டுக்கலாம். கரைச்சி வச்சுருக்க மாவு தண்ணியை சேர்த்துக்கணும். 10-15 நிமிஷம் ஆகிருச்சு. கொழுக்கட்டைகள் நல்லா வெந்துருச்சு. இது கூட 1/2 கப் அளவு ஜீனி சேர்த்துக்கங்க. நான் எடுத்திருந்த பாலுக்கு 1/2 கப் அளவு ஜீனி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்தளவு இனிப்பு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கங்க. கடைசியாக இது கூட 1/2 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கங்க. தேங்காய் பால் சேர்க்கும் போது பால் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக கொதிஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
பால் கொழுக்கட்டை கரையாமல் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பால் கொழுக்கட்டை செஞ்சோம்னா கரையாமலும் அதே சமயம் கொழுக்கட்டைகள் உடையாமலும் அப்படியே இருக்கும். இந்த பால் கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.